श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 12வது அத்தியாயம் 9வது श्लोकम्। अथ चित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततः मामिच्छाप्तुं धनंजय। பக்தி யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் பக்தியுடைய சமக்கிரமான ரூபம். பக்தி என்பதை வேறு எந்த யோகம் பற்றி பேசினா கூட, எந்த சாதனை பற்றி பேசினா கூட, அது எல்லாத்துக்கும் உள்ளேயும் பக்தி அடிப்படையாக முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பக்தி தனியாக செய்கிற ஒரு சாதனம் இல்லை, எல்லாத்துலேயும் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போதும் முக்கியமாக விசாரித்த இந்த முந்தாவது ஸ்லோகங்கள் எல்லாத்திலும் பார்த்தோம்னா 5 படிகள் மனிதன் இந்த பக்தியிலேயே முன்னேறணும் அப்படின்னு சொல்லும்போது 5வது படி சிறந்தது. மேலிருந்து டிசெண்டிங் ஆர்டரில் பகவான் மேலிருந்து கீழக்கு அது சிறந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு முதல்ல விவரிச்சிருக்காரு. அப்படின்னா நிர்குண நிராகார ஈஸ்வர தியானம்தான் சிறந்தது, அதுதான் முக்தி மோட்சம்னு கொடுக்கும் அப்படின்னாரு. அதுக்கு கீழே படியில் 4வதாக சொல்லும் போது விஸ்வரூப தியானம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது படி. அந்த விஸ்வரூப தியானம் பற்றி தான் 6, 7, 8வது ஸ்லோகங்களுக்குள்ளே நம்ம கடந்த வகுப்பில் விவரமாக பார்த்திருக்கோம். அதுக்கு பகவான் முக்கியத்துவம் கொடுத்து 3 ஸ்லோகங்கள் பேசியிருக்கார். காணப்படுற சர்வ ஜெகத் மொத்தத்தினி என்னோட ரூபமாக நினச்சிட்டு மையேவ மனாதஸ்வா மயி புத்திம் நிவேஷ மனஸ்தினி புத்தினி எல்லாத்தினி கூட எனக்கு அர்ப்பணம் பண்ணி எனக்கு எல்லாத்துலேயும் என்னே கவனிச்சுட்டு இருந்துட்டு நீ இருந்தாயன்னா அதுக்கப்புறம் என்னை நிர்குண நிராகார பிரம்மமாக தெரிஞ்சுக்கிறது. அந்த நிர்குண நிராகார பிரம்மம் ஜீவனாக இருக்கிற நீ கூட அதே தானே தெரிஞ்சுக்கிறது. உனக்கும் எனக்கும் பேதம் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்று அப்படின்னு நிவசிஷசி மையேவ நீ நானும் ஒன்றாதான் ஆயிடுறோம், ஒன்றாதான் இருப்போம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் ஒரு சந்தேகமும் வேண்டாம். அதுக்கப்புறம் இனிமேல் போக வேண்டிய வேறாவது 6வது படி இருக்காருன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. 5 படி தான், அதுதான் ஃபைனல். அது மட்டும் இல்லை, அத ஊர்துவம்னு சொன்னால் இந்த தேகம் முட்டி போனதுக்கப்புறம் உனக்கு இப்போவே ஜீவன் முக்தி வந்துச்சு. தேகம் இருந்தால் கூட தேகம் நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாய், ஜீவன் நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாய், நீ பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டாய். அதனால் உனக்கு அந்த அதுக்கப்புறம் விதேக முக்தி. இந்த தேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தேகம் வராது, அப்போவும் உனக்கு விடுதலை தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது எனக்கு செய்யறது கஷ்டமாக இருக்கே, விஸ்வரூப தியானத்தின் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா அதுக்கு ஏகரூப உபாசனை. இந்த 9வது ஸ்லோகம் கடந்த வாரமே பார்த்தது. ஏகரூபமே உன் இஷ்ட தெய்வமாகவே நீ என்ன பண்ணிட்டுருக்கியோ, என்னை கிருஷ்ணாவாவோ ராமாவாவோ முருகனாவோ ஏதோ ஒரு ரூபத்தில் நீ தியானிச்சு நீ என்னை பூஜிச்சிட்ருக்க இல்லையா, அந்த ஏகரூப தியானம் அந்த உபாசனை பண்ணிட்டு இருக்கணும். 3வது லெவலுக்கு நீ வரலாம்.
பரவாயில்ல. ஏன்னா அந்த 3வது லெவலில் நீ பண்ண அதுக்கு பேர் வந்து பகவான் இங்கே வந்து அபியாச யோகேனன்னு பேர் கொடுத்தாரு. அப்படின்னா அந்த ஏகரூபத்தினே அபியாசம் பண்ணிகிட்டே இருந்தால், ஆனால் தியானம் பண்ணணும். தியானம் உபாசனான்னு என்ன சொன்னோம்? மானசிக வியாபாரம் தான், பாஹ்ய காரிய கலாபம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்படி பண்ணனா கூட நீ வந்து ததா என்ன விஸ்வரூபமான என்ன அடியனும் தெரிஞ்சுக்கணும், பிரம்மமான என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன அந்த மாதிரி ஏகரூப தியானத்தில் ஆராதனை பண்ணு. மாம் ஆப்தும் இச்சை, அந்த ஆசையோட அப்படி வச்சுக்கிட்டு பண்ணும். அப்போதான் ஏ தனஞ்சயா நீ அடுத்த படிக்கு வந்துடுவே. அடுத்த படிக்கு வந்தால் கண்டிப்பாக கிராஜுவலி கிரமேண பரம்பரா காரணமுக நீ வந்து மோட்சத்துக்கு வருவே, 5வது படிக்கு வருவே. சரி, இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு அர்ஜுனன் வந்து என்னால் இதையும் முடியலை, அர்ஜுனன் சொல்லலை, பகவான் மனசில் வச்சுக்கிறாரு. லோகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த 5, 4, 3வது படிகள் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் முதல் படியிலோ தான் இருக்கின்றாங்க. அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, சரி நான் இன்னொரு சாய்ஸ் தரேன் உனக்கு, கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு 10வது ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கிறோம். அந்த 10வது ஸ்லோகத்தில் தான் 2வது லெவலுக்காவது வந்துடும். அதிலே இருந்துக்கும் பரவாயில்ல. அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது அந்த லெவல் என்ன ஆனது, அங்கே என்ன பண்ணணும் அது பண்ணிகிட்டே இரு. கிரமேண உனக்கு அடுத்த படிக்கு ப்ரமோஷன் வரும். அபியாசேப்ய சமர்த்தோசி மத் கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. இப்போ பகவான் வந்து நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண 1, 2, 3, 4, 5 படிகள் பார்த்தோம் இல்லையா? அதில் இப்போ 2வது படி பற்றி சொல்கிறார். என்னது? நிஷ்காம கர்மா சாதனா. சரி, உனக்கு தியானம் பண்ணுறது, இப்படிப்பட்ட மானசிக உபாசனா அதெல்லாம் பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ வந்து கர்மத்தில் ஈடுபடும், கர்மத்தினு செய். அப்படின்னா ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட், டைனமிக் லைஃப்னு ஃபாலோ பண்ணும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்கே அதை அட்வைஸ் பண்ணுறாரு. அது என்ன டைனமிக்காக ஆக்டிவாக அதில் கர்மத்தில் ஈடுபடுறதுன்னு என்னன்னா படிக்கிறோம், அப்போது விவரம் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி ஏதோ கர்மா எப்படி இல்லை, தார்மீகமான கர்மாவாக இருக்கணும். சரி, ஹே அர்ஜுனா, அபியாசே அபி அசமர்த்தः அசி. ஒருவேளை நீ வந்து மேலே சொன்ன மாதிரி 3வது படியிலோ அந்த ஏகரூப தியானம் கூட அபியாசம் என்னால் பண்ண முடியாது, அப்படி அந்த அளவுக்கு எனக்கு மனசு அந்தர்முகம் பண்ணி ஏகாகிரப்படுத்துறது எனக்கு கஷ்டம், எனக்கு பகிர்முகமாகவே இருக்கேன், நான் வெளியிலன்னா கொஞ்சம் ஏதாவது நல்லது பண்ணுங்கன்னு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், சரி அப்படின்னு நீ ஒருவேளை அதுக்கு லாய்க்கு இல்லை, சமர்த்தத்து இல்லைன்னு நீ நினச்சா என்ன பண்ணணும்? மத் கர்ம பரம பவா. சரி, கர்மயோகத்தில் ஈடுபடு, கர்மத்தின் முக்கியமாக வச்சுக்கிட்டு பண்ணிட்டேரு. ஆனால் அந்த கர்மத்தினே அந்த ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்கும்போது, கர்ம செய்யும்போதும் அது கூட எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டே எனக்கு சமர்ப்பிச்சு பண்ணுன்றார். எப்போ கர்ம பற்றி பேசுகிறோமோ இங்கே 2 விதமான கர்மம் இருக்கும். இது கர்மயோக 3வது அத்தியாயத்தில் பேசி முடித்த விஷயந்தான். ஒன்று என்னன்னா நிஷ்காம கர்மா. அதனால் இந்த 2வது படிக்கு நிஷ்காம கர்மான்னு பேர் வைக்கிறோம். அப்புறம் முதல் படியிலோ தான் வருவோம் காமிய கர்மான்னு, சகாம கர்மா. பகவான் இப்போ சொல்கிறது வந்து நிஷ்காம கர்மா அப்படின்னா என்ன சார்ன்னா பரோபகார கர்மாணி. நிறைய பேருக்கு என்னை சுற்றி இருக்கிற சமுதாயம், ஜீவர்கள், விருட்சங்கள், ஏதாவது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு
நான் செய்கிற கர்மங்கள் வந்து உதவியாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். சமாஜத்துக்காக, சமாஜத்துடைய நல்லதுக்காக, அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக, சமுதாயத்துக்காக செய்கிற கர்மங்களுக்கு பேர் நிஷ்காம கர்மங்கள். அப்படி செய்யணும்னு எப்படி தான் பாவனை வரும்? எதுக்கு நான் சமாஜத்துக்கு சேவை பண்ணணும், அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணணும்னா, அடுத்தவங்களை எல்லாத்திலும் அது கூட பகவானே அங்கே இருக்கார். ஏன்னா அப்போதான் அப்படி செய்யும்போது, அடுத்தவங்களுக்காக செய்யும்போது எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வருது. அப்புறம் கிரமமாக என்ன ஆகும்னா என்னுடைய சித்தம் சுத்தி ஆகும். அது உனக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, சித்தம் சுத்தி ஆகும். அப்படின்னா சமாஜமே இந்த காணப்படுறது எல்லாம் கூட இது பகவத் ஸ்வரூபந்தான் சொல்லிட்டு பகவானும் ரமணர் சொன்ன மாதிரி நான் கடந்த வாட்டி ஒரு கிளாஸில் ஞாபகப்படுத்திட்டேன். ஜகத ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி ப்ரூத் தேவ பூஜனம். 8 முக்கியமான விஷயங்கள் சேர்ந்து கலந்திருக்கிற இந்த காணப்படுற ஸ்தூல ஜகத்து வந்து ஈஸ்வர பாவனை, ஜகத்து ஈஷ அనే భావத்தோட வச்சுட்டு பூஜை பண்ணு அன்னார். அப்படி என்ன அர்த்தம் என்ன சார்? இப்போ தான் எனக்கு பூஜைன்னா தியானம் பண்ண முடியாது, பூஜை பண்ண முடியும் இல்லையா? ஆனால் அந்த பூஜைன்னா எப்படிப்பட்ட பூஜைன்னு தெரியுமா? இங்கே முக்கியமாக எப்படி நிஷ்காம கர்ம பல பேருக்கு பிரயோஜனப்படுறதுன்னா, பஞ்ச மகாயஜ்னங்களனு ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அந்த பஞ்ச மகாயஜ்னங்களை மூலமாக நீ வந்து அடுத்தவங்களுக்கு சமுதாயத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும். அந்த பஞ்ச மகாயஜ்னங்கள் தலைப்புகள் மட்டும் ஞாபகப்படுத்துகிறோம். இது முன்னாடி விவரித்த விஷயந்தான். புதுசாக யாராவது கேட்டுட்டு இருந்து அவங்களுக்காக புரியறதுக்கு என்னன்னா, முதல் தெய்வ யஜ்ஞம். ஸோ அப்படி பகவானுக்கு வந்து சமைச்சது பகவானுக்கு நைவேத்தியம் காட்டி அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். சாதாரணமான பூஜை வீட்டில் சுவாமினை வச்சுக்கிறோம். தெய்வ யஜ்ஞம் தெய்வத்துக்காக செய்கிறது யஜ்ஞம், ஆஃபரிங் பண்ணுறது. அப்படி செய். அதே மாதிரி பித்ரு யஜ்ஞம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணுறது கூட யஜ்ஞம்தான். தெய்வங்களுக்கு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுறே, அது ஒரு யஜ்ஞம்தான். சூரியனுக்கு மந்திரம் பிரார்த்தனை சொல்கிறே, அது ஒரு யஜ்ஞம்தான். அதனால் யஜ்ஞம்னா பெருசாக என்னமோ ஹோமகுண்டம் வச்சுட்டு நிறைய செலவு பண்ணி பண்ணுறது தான் யஜ்ஞம்னு நினச்சிக்காதுங்கோ, சரியா? அப்போது தெய்வ யஜ்ஞம் பண்ணணும். அதுக்கப்புறம் பித்ரு யஜ்ஞம் பண்ணணும். உனக்கு ஜன்மனை கொடுத்த உங்கள் அம்மா அப்பா அவங்க உயிரோடு இருந்தால் ஓகே, அவங்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் எல்லாரும், முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் தாத்தா பாட்டி நிறைய அதெல்லாரும் பித்ருகள் எத்தனையோ பேர் எங்கெங்கிருந்த யாருனால நம்ம வந்தோம், பிறந்தோம். நாம் இந்த சரீரத்தில் இந்த லோகத்தில் இப்போ இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த முன்னோர்களுக்கு நன்றி சொல்கிறது. இது எல்லாமே யஜ்ஞம்னா நன்றி சொல்கிறது, கிவிங் த கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஸ். அப்படி கண்ட்ரிபியூட் பண்ணி அது மட்டும் இல்லை, அப்புறம் அந்த பித்ரு யஜ்ஞத்தில் இதோ அமாவாசை மாலை பட்சங்கள், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ராத்தம் வைக்கிறது, இதெல்லாமே தர்ப்பணம் விடுறது, நமஸ்காரமே பண்ணி சர்வேபியோ பித்ருபியோ நமோ நமன்னு கூட பித்ரு யஜ்ஞம் தான். அப்புறம் ருஷி யஜ்ஞமும் பண்ணணும். ருஷிகளுக்கு நம்ம ருணப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் ருஷி சந்ததி, நம்முடைய கோத்திரங்கள் எல்லாமே அந்த ருஷி பரம்பரைக்கு சேர்ந்ததாவாக இருக்குது. ருஷிகள் வந்து எவ்வளவோ இந்த சமுதாயத்துக்காக, உலகத்துக்காக அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க, நிறைய நம்மளுக்காக நல்லது பண்ணி சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாத்துக்காக அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்கள சொல்கிற நூல்கள் கொஞ்சம் படிக்கிறது, பாராயணம் செய்கிறது, இப்படியெல்லாம் செய்கிறதுனால அப்படியே ருஷி யஜ்ஞம் பண்ணுற மாதிரி. பூத யஜ்ஞம் பண்ணணும். சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஜீவராசிகள் எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம வளர்த்துறதாவது, நம்ம வளர்த்தாமல் நம்ம பர்மிஷன் இல்லாமல் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் அதுக்கு ஏதோ கொஞ்சம் சர்க்கரை சாப்பாட்டு அது இது கொடுக்கறது, காக்காக்கு சாதம் போடுறது, ஏதோ இது பண்ணும், பூத யஜ்ஞம் பண்ணும். அந்த மாதிரி
நீ பூத யஜ்னம் சகாயம் பண்ணுறோ இல்லையோ அதுக்கு தொந்தரவு பண்ணாது, அது எல்லாத்தையும் கொலை பண்ணாது, அதுக்கு கஷ்டப்படுத்தாது. அப்புறம் கடைசியில் 5வது வந்து மனுஷ யஜ்னம் பண்ணணும். மனுஷ யஜ்னம்னா கூட இருக்கிற ஜந்துகளுக்கு மட்டும் சகாயம் பண்ணுறது, பிரேம காட்டுறதில்லை. கூட இருக்கிற உன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்து பக்கத்தில் அப்படி இப்படி சமுதாயத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு எங்கெங்கே ஏதாவது கஷ்டம் அப்படி வரும்போதும் அவங்களுக்கு எந்த விதமான சகாயம் செய்ய முடியுமோ அந்த விதமான சகாயம். ஒரு நல்ல பேச்சு வார்த்தை சொன்னால் கூட, ஆதரவாக பேசினா கூட, அன்பாக பேசினா கூட, கன்சோல் பண்ணால் கூட அது பெரிய ஒரு சகாயம்தான். வித்யை, பணம், ஏதோ ஒரு விதமாக அவங்களுக்கு சாப்பாட்டு, அன்னதானம் இப்படியெல்லாம். ஸோ மனுஷ யஜ்னம் இதெல்லாம் இது முன்னாடி நம்ம கேட்டது தான். பஞ்ச மகாயஜ்னங்கள்னு சின்சியராக அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் இது நிஷ்காம கர்மா. இதில் வந்து நீ எதுவுமே ஆசிக்காமல் என்னுடைய சித்த சுத்திக்காக இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணணும். அப்போது எதுக்கு இது சொல்கிறோம்? இதுக்கு சுபாஷிதம் வேறு ஏதோ கிளாஸில் சொன்னதை இப்போ ஞாபகப்படுத்துகிறோம் இங்கே சந்தர்ப்பத்தினால. பரோபகாராய பலந்தி விருக்ஷாக. பரோபகாரம் தானே இங்கே முக்கியமான டைட்டில் இந்த நிஷ்காம கர்மன்னு சொன்னால். இந்த மரங்கள்னு பாரு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ, எல்லாமே பரோபகாரம். அடுத்தவங்களுக்காக தான் அது ஜீவிக்கிறது, அடுத்தவங்களுக்காக தான் அது ஜீவிக்கிறது. எவ்வளவோ உபகாரம் பண்ணுறது, பழம் கொடுக்கறது. பழம் எத்தனை பழங்கள் கொடுக்கறது, எத்தனை காய்கறி வருது, எத்தனை எல்லா ஜந்துகளும் மனிதர்களும் சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ சப்ளை பண்ணுறது. ஸோ பரோபகாராய பலந்தி விருக்ஷாக. அதே மாதிரி பரோபகாராய துகந்தி காவக. இந்த பசுமாடு எவ்வளவு பால் கொடுக்கறது பாருங்கோ. அத்தனை பால் அந்த கண்ணுக்குட்டியாக குடிக்கிறது. அது கொடுக்க முடியாது முதல்ல, ஆனால் அது கொடுக்க விடவும் மாட்டோம் நம்ம. ஆனால் பசு மாடு பாருங்கோ, அது ஒரு நாள் நீ ஏதாவது ஒரு சின்ன குச்சி வச்சு எதுக்காவோ கொஞ்சம் தவாயிச்சானோ அடித்தானோ பயம் காட்டிட்டா கூட அதை நான் இனிமேல் உனக்கு பால் தரமாட்டேன் போ அப்படின்னு ஏதாவது சொல்கிறத ஒன்றும் இல்லை. அது வந்து அது கண்ணுக்குட்டிக்காக நீ பண்ணுறது. ஆனால் எத்தனையோ பால் எவ்வளவோ நாள் நம்ம எல்லோருக்கும் லோகத்தில் பாருங்க. பரோபகாராய. அதே மாதிரி பரோபகாராய வஹந்தி நத்யஹ. இந்த நதிகள் எல்லாம் பிரவகிக்கிறது பாருங்கோ. எங்கெங்கோ மலையிலேருந்து ஆரம்பித்து அப்படி 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 இப்படி அநேக மாநிலங்கள் மாவட்டங்களுக்குள்ள அப்படி அப்படி போய் பிரவகிக்கிறதுனால தானே மக்கள் வந்து நல்ல விவசாயம் செஞ்சு நல்ல தானியம் வளர்த்துட்டு சாப்பிட்டுட்டு வாழ முடிகிறது. ஜலம் குடிக்கிறதுக்கு ஜலம், எல்லாம் டேம் கட்டுறதுக்கு, ரிசர்வாயர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நதிகள் எல்லாம் எதுக்கு பிரவகிக்கிறது? அந்த நதிகளுக்கு நம்ம எவ்வளவோ நஷ்டம் பண்ணுறோம். அதில் குப்பை கொட்டுறோம், தேவையில்லாதெல்லாம் போடுறோம், மலமூத்திர விசர்ஜனை இதெல்லாம் பண்ணால் கூட நதிகள் பிரவகிக்கிறதா இல்லையா? இன்னும் கூட பிரவகிக்கிறது. பரோபகாராய. இந்த மாதிரி தான் நம்முடைய சரீரம், நம்ம வாழ்க்கை கூட பரோபகாராயம் இதம் ஷரீரம், பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். இதுதான் மெயின் தீம். இந்த நிஷ்காம கர்மா சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆட்டிடியூட் இருந்தால். ஆனால் இது இருக்கோ இல்லையோ சோஷியல் சர்வீஸ்ன்னு சில பேர் இறங்குவாங்க. ஏன்னா இது தெரியாமல் இது எதுக்கு பண்ணுறேன் என்னான்னு. கேவலம் அங்கே வந்து சுவார்த்த புத்தியோடு தான் அந்த சோஷியல் சர்வீஸில் இறங்குவான். அந்த ரோட்டரி கிளப் ஆகுது, லைன்ஸ் கிளப் ஆகுது, வேறு ஏதாவது கிளப் ஆகுது, அங்காவது எதுன்னு அங்கே எனக்கு கொஞ்சம் பேர் புகழ் வரும். எனக்கு என்னமோ ஸ்வப்பிரயோஜனம் இருக்குது அதில், இன்டைரக்டாக வெளியில் தெரியல, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு இருக்குது. அதனால தான் நான் அது பண்ணுறேன். அப்படி இல்லை, அப்படியான சித்தம் சுத்தி ஆகாது. ஆனால் இங்கே பேசுகிற இந்த 2வது லெவல் இப்படி இருக்கணும். அதனால தான் நரசேவையே நாராயண சேவை, மாதவ சேவையே மானவ சேவைன்னு நமக்கு பெரியோர்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் எல்லோரும் சொல்கிறது என்னன்னா, மரம் வளர்ப்போம், மனிதர்கள் வளர்ப்போம், பாப்புலேஷனை வளர்ப்போம்னு யாராவது சொல்கிறாங்களா? ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக ஆக இயற்கைக்கு மனுஷ பாப்புலேஷன் ஜனாபா ஜாஸ்தி ஆக ஆக இயற்கைக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கு.
அதனால தான் எல்லா நாட்டிலும் இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு என்னாவது வழிகள் பண்ணுறான், திட்டங்கள் போடுறான். இன்னொன்று, இந்த விருட்சங்களை பற்றி சொல்லும்போது இன்னும் கூட ஒரு அழகான சுபாஷிதம் இருக்கு. இதெல்லாம் நிஷ்காம கர்ம பாவனைன்னு தெரிவிக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சாயாமன்யஸ்ய குருவந்தி, மரங்கள் பழம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நிழல் கொடுக்கறது பாருங்க. இப்போ இந்த முக்கியமாக சம்மர் இப்போ போயிட்டுருக்கா, அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், ஷேடு கொடுக்கும். ஆனால் அந்த மரம் அதுக்கு கிட்ட வந்து நிற்கிறவங்க எல்லாருக்கும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும், சாயா கொடுக்கும். ஆனால் ஸ்வயம் திஷ்டந்தி சாதபே, ஆனால் அது மட்டும் வெயிலில் நிற்கிறது, மேலே எல்லா வெயிலும் தாங்கிக்கிறது. ஸ்வயமாக அது வெயிலில் நிற்கிறது, ஆனால் அதுக்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறது, நல்ல காற்று கொடுக்கறது. அது வந்து ஆக்சிஜன் விடுறது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது பாருங்க, அது வேறு. அப்புறம் அதுக்கப்புறம் பழம் அவ்வளோ வருதா, அதை ஏதாவது ஒன்று சாப்பிடுமா, சிலதெல்லாம் சேர்த்து வச்சுக்குமா என்ன? பழங்கள் உளுந்து போனதா? யாராவது வந்து கல் வீசி பழம் அடிச்சிட்டா கூட, அது வந்து கல் வீசிச்சு நம்ம அடித்தா கூட அது பழம் கொடுக்கறது பாருங்க, அப்பா கொடுக்கறது. அதே மாதிரி யார் வந்து சாப்பிட்றாங்களோ, குரங்கு சாப்பிட்றதா, மனிதர்கள் சாப்பிட்றாங்களா, திருடனை திருடிட்டு போகிறானோ, அது ஒன்றும் கண்டிக்கிறது இல்லை, எடுத்துகிட்டு கொண்டு போகிறது. பலான்யபி பரார்த்தாய கொடுக்கறது. அதனால இந்த விருட்சங்களாமா விருட்சாக சத்புருஷா இவ, சத்புருஷர்கள். இப்போ இதான் கர்மயோகத்துக்கு வந்தோமா, நிஷ்காம கர்மம். சத்புருஷர்கள் வந்து, சத்புருஷர்களுக்கு என்ன ஞானிகள்னு தான் அர்த்தம் தேவையில்லை, ஞானம் அப்புறம். இந்த மாதிரி பாவனை இருந்த லோகத்தில், அதனால தான் சத்புருஷர்கள் இந்த சமாஜ சேவை லோகத்துக்கு செய்கிறவங்கள வந்து விருட்சங்கள் கூட சத்புருஷர்கள் மாதிரி இந்த லோகத்தில் வாழுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. விருட்சம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் ரெண்டு. நம்மளுடைய சுவாதந்திரத்துக்காக அந்த போராட்டத்தில் எத்தனை பேர் அவங்களுடைய வாழ்க்கையை பலிதானம் கொடுத்தாங்க. அவங்க ஆக்சுவலாக அந்த சுவாதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி போயிட்டான், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான். சில பேர் தூக்கு தண்டனை போட்டாங்க, துப்பாக்கி குண்டு வச்சு சுட்டிட்டாங்க. அப்படி எத்தனையோ பேர் அவங்க அனுபவிக்கவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது செய்யணும்னாங்க, செஞ்சாங்க பாருங்க. ஏதாவது எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பேரில் புஸ்தகம் எழுதுவாங்க, என்னை பேரில் அப்புறம் அவங்க சிலை வைப்பாங்க, இப்படியெல்லாம் நினச்சா பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லோரும். கண்டிப்பாக அப்படி கிடையாது. அதனால் இந்த செல்ஃப்லெஸ் ஆர் டிசைர்லெஸ் ஆக்டிவிட்டி செய்யணும். இது என்ன பண்ணும், சித்த சுத்தின்னு கொடுக்கும் இது. அதனால் அதர்மமான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி தானே சார்ன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நம்ம 10 திருடுகள் எல்லாருக்கும் நான் உதவி பண்ணுறேன், அவங்களுக்கு ஒரு கூட்டணி வச்சு, அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சு, அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி டெரரிஸ்ட் குரூப்புன்னு வளர்த்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் பண்ணி, அதே சேவை தானே. 10 பேருக்கு அவங்களுக்கு நான் பணம் சப்ளை பண்ணுறேன், அப்படி சொல்ல. தர்மத்துக்கு வெதிரிகமாக போகக்கூடாது. அதனால தான் பகவான் வந்து அடுத்த பதத்தில் மதர்த்தமபி கர்மாணி, அந்த கர்மங்களை வந்து எனக்காக செய்கிறே, அதனால் எனக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு எனக்கு ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட், பியூரிஃபிகேஷன் வரும், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் வரும் అని భావన இருந்தால் தான் உனக்கு அப்போது அந்த கர்ம நிஷ்காம கர்ம லெவலில் நீ அது பண்ண முடியும். அதனால் எனக்காக நிஷ்காம புத்தியோட கர்மங்கள்னு செய், பரோபகாரார்த்தாய. அப்படி பண்ணான்னு வச்சுக்கோ, என்னாகும் தெரியுமா? அப்படி பண்ணால் கூட பரவாயில்ல, குருவன் சித்திம் மவாப்சசி, அப்புறம் சித்திம் அவாப்சசி என்ன, உனக்கு கிரமமாக கிராஜுவலி சித்தம் சுத்தி ஆகிறது. அப்படிப்பட்ட சித்தம் சுத்தி ஆனதுக்கப்புறம் உனக்கு அந்த பகவத் மேலே பக்தி అనేది ஏற்படும். அந்த பக்தியிலோ கூட முதல் படியான ஏகரூப பக்தியிலோ தியானம் செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய சக்தி வரும்.
ஏகாகிரதை வரும். அதுக்கப்புறம் நீ 3வது படியிலேருந்து 4க்கும் வருவேன், 4லேருந்து 5க்கும் வருவேன். ஆனால் இது செஞ்சுட்டே இருக்கணும். எவ்வளோ நாள் செய்யணும்னு கேட்காது. அது இப்போ அது ஒரு உடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவன் எந்த பாவத்தோடு பண்ணுறான்னு இருக்கும். அதனால் இப்படி பண்ணால் கிரமமாக நீ 5வது படிக்கு மறுபடியும் பரம்பரா காரணமாக உனக்கு இது உதவி செய்யும். அதனால் இதில் இருந்துக்கோ, இதே பண்ணு பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ பேசியிருக்குமோ இது புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அப்படி சொன்னதுக்கு பிறகு பகவானே நான் இதையும் பண்ண முடியாது, நிஷ்காம கர்மனேது நானும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அப்படியா சரி நீ தொலைஞ்சு போன்னு சொல்ல மாட்டேன், முதல் படிக்கு வா. முதல் படி என்னது? ஓகே சகாம கர்மாவே பண்ணிக்கோ, ஆனால் கேளு அப்படின்னு. இப்போ 11வது ஸ்லோகத்தில் அந்த முதல் படி ஓகே சகாம கர்மா படிக்கிறோம். 11வது ஸ்லோகம். அதைதப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வகர்மஃலத்யாகம் ததः குரு யதாத்மவான். அப்போது 2வது லெவல் நிஷ்காம கர்மம் உனக்கு பண்ண முடியாதுன்னா காமிய கர்ம பண்ணிக்கோ, ஆனால் கேளு. ஸோ இப்படி சொன்னால் யாராவது இந்த நிஷ்காம கர்ம கூட பண்ண முடியாது என்னால் பகவானே, ஏன்னா எனக்கு நிறைய ஆசை இருக்கு, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் கிரகஸ்தன் இல்லறத்தில் இருக்கேன், எனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எனக்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்புறம் நிலம் வாங்கணும், எஸ்டேட்டும் வாங்கணும், முடிஞ்ச 2 கார் வாங்கணும், அப்புறம் பேரன் பேத்தி எல்லாரும் கூட இருக்காங்க, அவங்களுக்கு கூட எல்லாம் பண்ணணும், அவங்கள படிக்க வைக்கணும், இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இருக்கும்போது எனக்கு இது எல்லாத்து மேலே ஆசை. இதெல்லாம் விட்டுட்டு பகவானே நான் எப்படி அந்த டிசைர்லெஸ் ஆக்ஷனை பண்ண முடியும்? எனக்கு டைம் இல்லை, அப்படி பண்ண முடியாது, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அதனால தான் இந்த சான்ஸ்கிரிட்டில் சொல்கிற காமம் டிசைர்ன்றோம், காமம், அது இங்கிலீஷில் சொன்னால் கூட சம்ஸ்கிருதத்தை கூட சிம்பிளாக சொல்லணும் காம ஏஷ குரோத ஏஷ காம. இங்கிலீஷில் பாருங்கோ காம அப்படின்னு அர்த்தம் என்ன? காமா வச்சோம்னு அர்த்தம் புலி ஸ்டாப்பு, இன்னும் முடியலேன்னு அர்த்தம். இந்த காம అనేది முடிகிற விஷயம் இல்லை, அது அடுத்தது இருக்கு, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ புரியும் நமக்கு. பெரும்பாலும் லோகத்தில் 99 பேர் 100க்கு இந்த படியில தான் இருந்து அவங்களா ஏதோ பக்தி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கூட காமிய பக்தி தான், காமிய கர்மே தான். அதே தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. யாரோ கொஞ்சம் பேர் அப்படி அந்த 2வது படி, 3வது படி, 4வது படி, 5வது படின்னா ரொம்ப கம்மி. இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு நமக்கு கிளியராக தெரியும் லோகத்தில். இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பகவத்கீதைக்கு கேட்கறதுக்கு முன்னாடியோ சாஸ்திரம் கேட்கறதுக்கு முன்னாடி கூட நம்ம எப்படி இருக்கோன்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ அந்த கிளாரிட்டி கிளியராக வரும். நம்மளோட பற்றி நமக்கு நல்லா அங்கே பளிச்சுன கண்ணாடியில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்படி பண்ண முடியாதுன்னு. அப்போது கடவுள் சொல்கிறார், சரி பரவாயில்ல, ஓகே, நீ காமத்தோடைய ஆசைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு கர்மங்கள் செய், வேலைக்கு போ, பணம் சம்பாதிச்சுக்கோ, பேங்க்கில் போட்டுக்கோ, வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணு, கார் வாங்கிக்கலாம். அந்த வேத பூர்வபாகத்தில் சொன்ன மாதிரி அநேக கர்மங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சதோ இல்லையோ, நீ ஏதோ சும்மாவே பகவான்கிட்ட கேட்பேன், சிலது தெரிஞ்சது பண்ணுவேன் இல்லையா? கணபதி ஹோமம் பண்ணுங்க, தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்கோ, சுதர்ஷன் ஹோமம் பண்ணுங்கோ, அப்புறம் பிரத்யேகமாக சனிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுங்கோ, அப்புறம் பிராயச்சித்த பரிகார கர்மங்களை பண்ணுங்கோ, அப்புறம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறது கூட இன்னும் கூட நல்ல குபேர ஹோமம் பண்ணுங்கோ, கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா நடக்கணும், லக்ஷ்மி
ஹோமம் பண்ணுங்கோ, தனம் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பகவான் நோ ப்ராப்ளம், பண்ணிக்கோ, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் அந்த சகாம கர்மத்தினு செய்யும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு. அது மட்டும் ஃபாலோ பண்ணு. அதில் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ அது மட்டும் ஃபாலோ பண்ணு. என்னது? அத ஏததபி கர்த்தும் அசக்தோசி. ஒருவேளை நான் முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அந்த 2வது படியில் இருக்கிற அந்த நிஷ்காம கர்மம் கூட உன்னால் பண்ண முடியாதுன்னு நீ நினச்ச, என்ன பண்ணணும்? மத்யோகம் ஆஸ்ரிதா, கர்மயோகத்தினை ஃபாலோ பண்ணு. ஆனால் என்ன கர்ம? சகாம கர்ம யோகத்தினை ஃபாலோ பண்ணு. ஆனால் மத்யோகம் என்ன? என்னால் சொல்லப்பட்ட, நான் சொல்கிறபடி, நான் கீதையிலும் சொல்லியிருக்கேன், அந்த சகாம கர்மத்தினை செய்யும்போது கூட என்ன ஃபாலோ பண்ணணும் பிரின்சிபல்ஸ் கர்மயோக 3வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் மத்யோகம்னா நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்ட அந்த சகாம கர்மயோக ஓகே, அதை ஆசிரிச்சுக்கோ. அப்போ மத்யோக அப்படி என்ன அர்த்தம்னா, அந்த சகாம கர்மங்கள் பண்ணும்போது கூட எனக்காக பண்ணுறேன்னு வச்சுக்கோ. உனக்காக பண்ணுறேன்னு எப்படி சாமி வச்சுக்கிறது? அப்படின்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு தான் அதையும் செய். ஆனால் நீ எதுவுமே எனக்கு அர்ப்பணம் பண்ண போகிறது இல்லை. மேலே 2வது படியில் சொன்ன மாதிரி சமுதாயத்துக்குன்னு அப்படின்னு இப்படின்னு நீ உன்னோட டைமோ எனர்ஜி பணம் எதுவுமே அப்படி செலவு பண்ண போகிறதில்லை, எல்லாம் நீயே வச்சுக்க போகிறேன். ஆனால் பாவனை மட்டும், ஆட்டிடியூடு, அந்த ஆட்டிடியூடு தான் பாருங்க, பாவனை. அப்புறம் செய்யறதெல்லாம் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய். ஆனால் அது எது பலம் வருதோ அது எல்லாத்தையும் நான் கொடுத்த பிரசாதமாக ஸ்வீகரிச்சுக்கோ. பிரசாதமாக நினச்சி பாவிச்சுக்கோ, அவ்வளோதான். ஆட்டிடியூடு தான். ஈஸ்வரார்ப்பண பாவனை, ஈஸ்வரார்ப்பண பாவனேன கர்ம குரு, பிரசாத பாவேன பலம் ஸ்வீகுரு, வாங்கிக்கோ. அப்போது அதுக்கு என்ன சொல்கிறார் இங்கே பகவானன்னா, அதெல்லாம் அப்படி பேசாமே சர்வ கர்மத்துடைய பலத்தினை தியாகம் பண்ணும். சர்வ கர்ம பல தியாகம், மத்யோகம் ஆஸ்ரிதா அண்டு அப்படின்னா சர்வ கர்ம பலத்தின்னு தியாகம் பண்ணணும். இங்கே கூட பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. இது ஜாக்கிரதை இப்படி புரிஞ்சுக்கணும். கர்ம பலம்னு தியாகம் பண்ணுறதுன்னு என்ன சார்ன்னா ஒன்றும் இல்லை. நீ என்னென்னமோ செய், அந்த செய்கிறதெல்லாம் 2 கிளாஸ். ஒன்று அதர்மத்தை நீ பண்ணாது. அதர்மத்தை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இது நான் பகவானுக்காக தான் பண்ணேன்னு சொல்லாது, அது நான் ஒத்துக்கலை. 2வது கர்ம பலத்தினை தியாகம் பண்ணுவன்னு சொன்னால் உனக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ வரதோ அது பகவானு கொடுத்தது అని భావించుకో. பகவானு கொடுத்த பிரசாதம் అని భావించుకோ. சரியா? அப்படின்னா நீ உனக்கிட்ட இருக்க நீ யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம், யாருக்கு தானம் பண்ண வேண்டாம், பரவாயில்ல, நீயே வச்சுக்கிற. ஆனால் அந்த எதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதோ, மாதம் கடைசியில் சம்பளம் வருது, அந்த சம்பளம் வந்த உடனே சுவாமிக்கு முன்னாடி வச்சு, இதெல்லாம் நிறைய பண்ணுறோம் இல்லையா? சாதாரண மக்கள் எல்லோரும் பண்ணுறாங்க. ஈவன் கிராமங்களுக்குள்ளே எந்த சாஸ்திரமும் படிக்காத சாதாரண மக்கள் கூட நம்ம நாட்டில் அப்படி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாருங்க, இந்த பொங்கல் வரும்போதும் எல்லாம் பகவானுக்கு காட்டு, சூரியனுக்கு காட்டு. சூரியனை எடுத்துக்க போகிறாரு ஏதாவது. அதே மாதிரி இந்த சுவாமிக்கு பிரசாதம் பண்ணி எந்த நைவேத்தியம் பண்ணானோ, அப்புறம் புது துணி பண்டிகைக்கு வாங்கினதுக்கப்புறம் சுவாமிக்கு முன்னாடி வச்சு அதுக்கு குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு அது சுவாமி கொடுத்த பிரசாதம்னு எடுத்துக்கோ. அனுபவிக்கிறது நீதானே, அனுபவிக்கிறது நீதானேப்பா. ஆனால் பாவனையில் என்ன வச்சுக்கணுன்றாரோ, இது பகவான் ஈஸ்வரர் கொடுத்தது. அப்போ என்ன அர்த்தம் என்ன பாருங்க, கடவுள்னு மறக்காமல் இருக்கிறது பாருங்க. இது பக்தியோடைய முதல் படி. ஆனால் சொல்கிறது கர்மயோக, அதையும் சகாம கர்மா. ஆனால் பக்தி இல்லையா இங்கே? ஈஸ்வர எலிமெண்ட், பக்தி எலிமெண்ட்
முதல்லேருந்து 5வது படி வரைக்கும் எல்லாத்திலும் இருக்குது. அதுதான் முதல்ல சொல்லிட்டோம். பக்தன் இது செப்பரேட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ நானே தான் பலம் கொடுத்தாச்சுன்னு நீ அப்படின்னா மொத்தத்தில் நீ எந்த படியிலோ இருக்கியோ முதல் படியில் என்ன ஞாபகம் வச்சுக்கோ. அது என்ன, இது பகவான் கொடுத்தது சொல்லிட்ட போச்சு. என்ன வச்சு இப்போ வீடு கட்டுறோம். வீடு கட்டி வீடு கிரகப்பிரவேசம் ஆகும்போது அதில் முதல்ல சுவாமின்னு வச்சு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அந்த சுவாமி பேர் அவர் தான் கொடுத்தாருன்னு அவ்வளோதான் சொல்லிட்டேன் நீ. ஆனால் அங்கே ஆஃபீஸில் தாசில்தார் ஆஃபீஸில் உன்னோட பேர்லேயே தான் அந்த வீடு எதிர்க்க. நீ தான் அப்புறம் இன்னொருத்தர் விற்கலாம், உங்கள் யாருக்காவது கொடுக்கலாம், பணம் வரும். அதுக்கெல்லாம் பகவான் ஏதாவது எடுத்துக்கிட்டாரோ? ஆனால் உனக்கு குழந்தைகள் கொடுத்ததே நான் தான், இல்லு கொடுத்தது நான் தான், உனக்கு காரு கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் என்னென்ன இருக்கோ பேரி பேத்தி பேரனும் எல்லாத்தினை நான் தான் கொடுத்தனை ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் சர்வ கர்ம பல தியாகம். அதனால் புரிஞ்சுக்கலன்னா கர்மம் செஞ்சுட்டு எந்த பலம் ஆசிக்கக்கூடாதுன்னா அது 2வது படி. அங்கே அதுக்கப்புறம் வேறே. அப்புறம் கர்மையே விட்டுட்டு உபாசனைக்கு வருது. இங்கே பரவாயில்ல, இந்த லெவலாவது எல்லாமே நான் கொடுத்ததா பாவிச்சுக்கோ, நீ அனுபவிச்சுக்கோ. பாருங்க, இதுதான் கடைசியில் கன்க்ளூஷன். எல்லாமே கடவுள் ஈஸ்வரனா நான் கொடுத்ததான்னு பாவிச்சுக்கோ. ஆனால் எல்லாம் நீ தான் அனுபவிச்சுக்க போகிறேன். சரியா? ததஹ குரு யதாத்மவான். இது புரிஞ்சுக்கிட்டு இந்த பாவத்தோட நீ பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த முதல் படியே உன்னுடைய சித்தத்தை நீ கிரமமாக இது செய்ய சுத்தம் படுத்தும். என்ன பகவானே ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுறில்ல. ஆனால் எவ்வளோ நாளைக்கு சுத்தமாகும்? சுத்தமாயிடுச்சுன்னா என்னன்னா, சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம் நீ ஆட்டோமேட்டிக்காக 2வது படிக்கு வந்துடுவேன். அங்கேயும் நீ இன்னும் மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா தகுதி வந்ததுன்னா 3வது படிக்கு வருவேன். இப்போது அதுதான் நம்ம எந்த படியில் இருக்கிறோமோ அவங்களுக்கு தெரியணும். அப்போ சாஸ்திரம் இந்த அளவுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு, ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு, ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணுற இந்த 5வது படிக்கு வந்துட்டோம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஈஸ்வரனா நாம ரூப ரஹித நிர்குண பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறது, அதுக்கு வேண்டிய சிந்தனை செய்கிறது, சிரவணம் பண்ணுறது பாருங்கோ. அதே பெரிய ஈஸ்வர பூஜை 5வது படியில். அதனால் அதுக்கு வந்துட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மனசில் அந்த பாவனை வருதுன்னா உங்களுக்கு நீங்களே ஜட்ஜு பண்ணிக்கலாம். ஏன்னா பகவான் சொன்னாரோ இதெல்லாம் பார்த்து நீயே டிக் பண்ணிக்கோ. ஆனால் ஒரு படியிலிருந்து மேலேக்கு வர்றது தான் முக்கியம். அதனால் இதெல்லாம் நீ பண்ணால் இன்னொரு பிரயோஜனம் என்ன தெரியுமா? அந்த பஞ்சமகாயக்னங்கள் சொன்னோம். இந்த மாதிரி இங்கே பஞ்சமகாயக்னம் இல்லை. இந்த மாதிரி செய்யும்போது இங்கே உனக்கு தெரியாமல் நிஷித்தமான ஏதாவது சங்கராச்சாரியர் எழுதும்போது சகாம கர்ம செய்கிற தர்மமானதான் செய்கிற, சகாமன்னு சொல்லிட்டு இல்லீகலாக இல்லிஜிட்டிமேட்டானது அதர்மமானது பண்ணக்கூடாது. ஒருவேளை ஏதாவது காரணத்தினால இன்விட்டபிள்ளி ஏதாவது கொஞ்சம் நிஷித்த கர்ம பண்ணால் கூட அதை கூட நீ இந்த பிரசாத புத்தினால் செஞ்சிட்ருக்கும்போது உனக்கு தெரியாமல் செஞ்சன்னா பஞ்ச சூனாசன்னு சொல்லியிருக்கோம் வேறே ஒரு சந்தர்ப்பத்தில் கர்மயோகம் பேசும்போதும். இன்விட்டபிள் ஹிம்சா. இப்போ வீட்டில் ஏதோ கொசுக்காக அதுக்காக நீ காக்ரோச்சுக்கானு ஏதோ ஸ்ப்ரே அடிக்கிறோம், பெஸ்டிசைடு அந்த இன்செக்டிசைட்ஸ் வைக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இல்லைன்னா பெருக்கும்போதோ துவைக்கும்போதோ சமைக்கும்போதோ அரைக்கும்போதோ இதெல்லாம் 5 பஞ்ச சூனங்கள் பாபங்கள் ஹிம்சை நடக்கிறது. இது தவிர்த்த முடியாது. இது
அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பாபம் கூட இப்படிப்பட்ட நீ வந்து ஈஸ்வர பாவனை, ஈஸ்வரனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணாயன்னா அது கூட உனக்கு அந்த பாபம் கூட சேராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவான். யாராவது இப்போது இவ்வளவு கன்செஷன் கொடுத்து இந்த முதல் படியில் இருந்து பாருங்கள், இப்போ லோகத்தில் நீங்கள் பாருங்கள் எந்த பர்சன்டேஜ் யார் எங்கே இருக்கிறா, எல்லாரும் ஈவன் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பகவத்கீதை இதெல்லாம் படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு அது ரொம்ப உள்ள தீவிரமாக போய் ஊறி கிரகிச்சாதான் அவங்க வந்து மேலே படிக்க வருவாங்க. இல்லைன்னா மெஜாரிட்டி வந்து இந்த டிசைர்ஸ்னு சகாம கர்மங்கள்னு வாழ்க்கையில் ஒரு ஒரு காலகட்டம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறமாவது இனிமேல் சகாம கர்மம் అనేది கிடையாது, நான் அதில் வந்து நான் வளர்த்துக்கணும் முன்னேறணும் அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு வரும். அதனால பூஜை பேர் சொன்னால் பக்தி பூஜா கோவில் அப்புறம் மதமும் இதெல்லாம் என்ன சொன்னால் கூட எல்லோரும் இந்த முதல் படியில் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் அங்கங்கங்கே இருக்காங்க. அப்புறம் அதில் ஞானத்துக்கு வர்றவங்களன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க பாருங்க. ஸோ அதனால் ஒரு வேளை யாராவது இன்னும் கூட நான் அதிகம் பண்ண முடியாது, ஓகே, அதிகம் அப்படி கூட யாராவது இருப்பாங்க. என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் ஈஸ்வரன் கொடுத்தது பிரசாதம்னு நினச்சிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு சும்மா அங்கே ஈஸ்வரன் வீட்டில் வச்சு சுவாமி காட்டுறது சொல்கிறது, ஒரு வார்த்தை மனசில் சொல்கிறது, நமஸ்காரம் பண்ணுறது. நான் இது கூட பண்ண மாட்டேன், எதுக்கு பண்ணணும், ஈஸ்வரன் இருக்காரா அப்படின்னு நாஸ்திகனாக இருக்கிறவன் அப்படி இருந்தா, இல்லை நாஸ்திகன் இல்லை பெருசாக, பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அண்ட் ஆல் தட்னு ஏதோ சொல்லி எனக்கு இதையும் பண்ண முடியாது, அப்படி சொல்ல முடியாது என்னால். ஏன்னா நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி உடைச்சி பண்ணேன், அப்புறம் ஈஸ்வர பிரசாதம்னு எனக்கு சொல்ல முடியாதுன்னா என்ன சொல்லணும்? அப்போது சாஸ்திரம் என்ன சொல்லும்? குரு, ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் பர்த், அடுத்த ஜென்மத்தில் வந்துடுவேன், அவ்வளோதான், போஸ்ட்போன் பண்ணிக்கோ, நீ இந்த ஜென்மத்தில் சித்தம் சுத்தி பண்ணிக்கிறது உனக்கு ஆசை இல்லை. அதனால சாஸ்திரம் வந்து இந்த ரொம்ப லோயஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, அதாவது பண்ணணும் இல்லையா? அதனால அப்படின்னு சொல்லி பக்தி అనేది இப்போ பார்த்தீங்களா, பக்தி காட் எலிமெண்ட் வந்து எல்லாம் நம்ம முதல்ல வந்து பேசின அந்த 5 படிகளுக்குள்ளே இருக்குது. 5 படிகள்னா என்ன? எல்லா யோகம், நீ எந்த யோகமாவது சொல்லு, அதில் பக்தி இல்லாமல் அந்த யோகம் இருக்க முடியாது. அதனால பக்தி காமன் எலிமெண்ட், ஞானம் இஸ் த கல்மினேஷன், அப்படி இருக்கணும். ஞானத்தோட கூடின பக்தி, பக்தியோட கூடின ஞானம். இப்போது கடவுளை வந்து இந்த விஷயத்தினை இப்போ வரைக்கும் பேசின இந்த விஷயத்தினை கன்க்ளூட் பண்ணுறதுக்காக 12வது ஸ்லோகத்தினை சொல்கிறார், படிக்கிறோம். 12வது ஸ்லோகம். ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே தியானாத் கர்மஃலத்யாகः தியாகாச்சாந்திரனந்தரம். இந்த 12வது அத்தியாயத்தில் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய, புரியாத, காம்ப்ளிகேட்டடு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த 12. ஏன் அதனது முதல்ல நான் சொல்கிறேன், அப்புறம்தான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் சொல்கிறேன். அதனால் முதல்ல இங்கே கவனமாக கேட்கணும். இது மேலோட்டமாக அப்படி படித்தா புரியவே புரியாது. 3வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அது எல்லாத்தையும், அந்த 5 ஸ்டெப்ஸை பற்றி பேசியிருக்கோமா, அது எல்லாத்தையும் அவர் அங்கே டிசெண்டிங் ஆர்டரில் தான் முதல்ல பேசிட்டு வந்தார். 5 முடியலையா, 4 முடியல, 3 முடியல, 2 முடியல, 1வது ஸ்டெப்பில் அங்கேருந்து ஆரம்பி பண்ணு பரவாயில்லன்னார். இப்போ இது சம்மரைஸ் பண்ணும்போது பகவான் வந்து
இந்த மொத்தம் விஷயத்தினே 4 சாதனங்களாக பிரித்து கிரேடட் பண்ணி சொல்ல போகிறார் 4. ஆனால் இதில் ஒரு குழப்பம் இருக்கு. அங்கே சொல்லும்போது 5வது படி ரொம்ப சிறந்ததை அதுதான் அடைய வேண்டியது அப்படியெல்லாம் சொன்னார். ஆனால் இங்கே சொல்லும்போது அந்த அங்கே சொன்ன ஒன்றும் இங்கே ஹையஸ்ட்டு அதுதான் பாராட்டி பெருமையாக சொல்ல போகிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்படி சொல்கிறதுல என்ன தான் உத்தேசம், பகவானுடைய மனசில் என்ன இருக்குது అనేది சங்கராச்சாரியர் பாஷ்யம் மீது நமக்கு விவரித்து சொல்லி கொடுத்தா இது படித்தாதான் நமக்கு தெரியறது. ஏன்னா அந்த ஸ்லோகம் ஆக்சுவலாக இல்லைன்னா ஒரு அர்த்தமில்லாத அர்த்தவாத ஸ்லோகம், சும்மா வேஸ்ட்டுக்காக ஏதுன ஸ்பேஸ்னு பேச்சு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போதான் அந்த 5 தான் சிறந்ததுன்னு சொல்லி கீழே 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 படியாக 1 வரைக்கும் சொல்லி இப்போ இங்கே சொல்லும்போது கன்க்ளூஷனில் அந்த கடைசியில் சொன்னது அங்கே இங்கே தான் அதுதான் சூப்பர் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல போகிறார். எப்படி, ஏன், எதுக்கு விசாரணை பண்ணுறோம். முதல் இங்கே 4 வகையான இது சாதனைகள். ஓகே, இங்கே என்னென்னா இங்கே லோயர் டு ஹையர், அங்கே ஹையர் டு லோயர் பேசிட்டார், மேலேருந்து கீழேக்கு பேசிட்டார், இங்கே கீழேருந்து மேலேக்கு. ஆனால் இங்கே ஆர்டரில் தலைகீழ் ஆகிடும். என்ன அது இப்படி பிரித்து இப்படி புரிஞ்சுக்கிட்டதா புரியும். அதனால தான் நான் முன்னாடி சொல்கிறேன் பதங்கள். அப்புறம் ஒன்று என்னென்னா அபியாசக, ஒன்றும் அபியாசக. இப்போ இந்த பதம் அங்கே வந்துச்சு, அதெல்லாம் கவனிக்காதுங்க நீங்கள். இது இப்படி எதுக்குங்கோ இல்லைன்னா மனசில் வச்சுக்கோ, கேளுங்க. அபியாச என்ன, அபியாசகன்னா அபியாசம்னா கடவுளை பற்றி சிந்திக்கிறது, தியானம் பண்ணுறது, ஈஸ்வர தியானம், ஈஸ்வர மெடிடேஷன், ஈஸ்வர சிந்தனம் அப்படின்றோம். மெடிடேஷன் அந்த ஈஸ்வர அபியாசம். அப்போது எந்த வகையான தியானம் அப்படின்னு கேள்வி வரும். எந்த வகையான எப்படிப்பட்ட தியானம் அண்ணா இங்கே இந்த அபியாசம் தியானம் அறிவு இல்லாதது. அது அறிவுன்னா தியானம் கடவுளை பற்றி பண்ணுறோம். ஆனால் கடவுள்னா யார், அசல் அவர் நிஜமாக இருக்காரா? நிறைய பேருக்கு ஈவன் தே ஆர் நாட் ஷூர் தட் வெதர் த காட் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். இருந்தால் அவருடைய ஸ்வரூபம் என்ன, இந்த விஷயம் எதுவுமே த நேச்சர் ஆஃப் காட் எதுவுமே தெரிஞ்சுக்காமே படிக்காமே குரு கிட்ட நின்று அவங்களா நினச்சிக்கிட்டு தியானம்னா பல வகையான பல விதமாக நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணுறாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன, இந்த அபியாசம் தியான அபியாசம் கடவுளை பற்றி சிந்திக்கிறது நினைக்கிறது நாட் சப்போர்ட்டட் பை த ப்ராப்பர் நாலேஜ். ஞான ரஹித தியானம். ஞானம்னு இங்கே அர்த்தம் எதுக்கு தியானம் பண்ணுறேன்னு கடவுளை பற்றி யார் அந்த கடவுள், அவர் ஊர் என்ன, அவர் பேர் என்ன, அவர் வயசு என்ன, அவர் என்ன நேச்சர் தெரியாது. அதில் படிக்கலை குரு கிட்ட போல. ஸோ இப்படி செய்கிற அந்த அபியாசத்துக்கு பேர். ஆனால் இது ஞாபகம், அபியாசம்னு ஏதோ ப்ராக்டிஸ் இல்லை, ஒன்றும் தெரியாமல் பண்ணுறது. த ப்ராக்டிஸ் வித்தவுட் நாலேஜ் ஆயிடுச்சா. ரெண்டாவது ஞானம். முதல் அபியாசம்னு சொல்லிட்டோம், இங்கே ரெண்டாவது ஞானம். இது என்னன்னா மேலே சொன்னதுக்கு தலைகீழவே. இங்கே நிறைய சாஸ்திரம் எல்லாம் படித்தா, கிளாஸுக்கு போனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அந்த ஞானத்தினை உள்ளக்கு இழுத்துக்கிட்டு அதோட சாரத்தினை எசிமுலேட் பண்ணிக்கிட்டு இன்டர்னலைஸ் பண்ணிக்காம நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, அதுக்கப்புறம் மனநம் நிதித்தியாசனம் தியானம் பண்ண மாட்டான், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். மேலே சொன்னவது அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஒன்றும் தெரியாமல் பண்ணுறான். இங்கே எல்லாம் தெரியும், கேட்டிருக்கான், ஆனால் அப்ளை பண்ண மாட்டான், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். பார்த்தீங்களா, 2 பேர் வெதிரேகமாக இருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும், ஸோ அன்னி தெரிஞ்சால் கூட மெடிடேஷன். அப்படின்னா கன்க்ளூஷன் இந்த 2த்துக்கு என்ன சொல்லணும், ஞானம் இல்லாத தியானம், அதுக்கு பேர் அபியாசம் என்றார்.
ஞானம் இல்லாத தியானம். ஞானம் இல்லைன்னா அது விவரம் தெரியாமல் இது பண்ணுறது. அப்புறம் தியானம் இல்லாத ஞானம், அதுக்கு பேர் ஞானம்ன்றார். தியானம் இல்லாத ஞானம் அப்படின்னா one is practice without knowledge and another is knowledge is there but there is no practice. அப்படி ரெண்டு வகை. மூணாவது என்னன்னா தியானம். முதல் ரெண்டாவது இப்போ சொன்னது ஞானம், இப்போ சொல்கிறது 3 தியானம். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இங்கே தான் மேலே சொன்னது 2 கலந்துக்கும். அப்படின்னா இங்கே தியானம்னு சொல்லும் போதும் ஞானத்தோட கூடின தியானம் ரெண்டுமே இருக்கு. மேலே 1 2 குறை இருக்கு. 1 இருக்கிறது 2 இல்லை, 2 இருக்கிறது 1 இல்லை. ஆனால் இங்கே 1 2 ரெண்டுமே கலந்துருக்கு. இங்கே ஞானத்தோட கூடியிருக்கிற அபியாசம் இருக்கிறதுனால இதுக்கு மட்டும்தான் தியானம்னு சொல்லணும். மூணாவது. நாலாவது என்னன்னா கர்ம பல தியாக. அந்த 11வது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி கர்ம பலத்தின்னு தியாகம் பண்ணுறது. இப்போ மொத்தம் எத்தனை ஹெட்டிங்கை பிரிச்சுட்டோம்? 4. அபியாசம், அப்புறம் ஞானம், 3 தியானம், அப்புறம் கர்ம பல தியாகம். சரியா? ஆனால் இந்த 4த்தில் பகவான் அந்த கர்ம பல தியாகந்தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு பாராட்டி பேசுகிறாரு இந்த 12வது ஸ்லோகத்தில். அப்போ எப்படி இது புரிஞ்சுக்கிறது? எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னா அது காரணமும் சொல்லிடுறேன். இப்போவே அந்த ஸ்லோகத்தோடைய சாராம்சம் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏன்னா லோகத்தில் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 99% மெஜாரிட்டி எல்லாருமே கூட இந்த ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிறதுனால கடவுள் அவங்கள எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி அவங்க தே ஃபீல் டிஃபெண்டட். அவங்க அப்புறம் நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையா, நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம், நாங்கள் எந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறோம், அந்த பூஜை பண்ணுறோம், நாங்கள் எந்த கடவுள்னு விரும்புகிறோம், எங்கேமா இருக்கோம், எத்தனை எல்லாரும் பார்ப்போம். அவங்க மக்கள் தே ஃபீல் பகவத்கீதையில் என்ன பகவான் இப்படி சொல்கிறாருன்னு அப்புறம் அவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் அர்த்தவாதம் இதே. அர்த்தவாதம்னா இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இப்படி தான் அதிசயோக்தியாக சொல்லணும். அதிசயோக்தின்னா எக்ஸாசரேஷன். ஆனால் உண்மையாக அந்த கர்மபல தியாகம் முதல்ல பேசும்போது எங்கே சொல்லிட்டோம்? கீழே படியில் இருக்கு. ஆனால் இப்போ இதுதான் மேலே படியில் கொண்டு பகவான் சொல்லி பேசுகிறார் இந்த 12வது ஸ்லோகத்தில். அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் அது என்ன விவரிக்கிறார். அது எப்படி விவரிக்கிறாருன்னா அர்த்தம் சொல்கிறார். இப்போ பாருங்கோ பதத்துடைய அர்த்தம். அபியாசாத் ஸ்ரேய ஹி ஞானம். பாருங்க, இப்போ புரியுறதா? நான் எதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அபியாசம் ஞானம் தியானம். இப்போ இங்கே பாருங்க, அபியாசாத் ஸ்ரேய ஹி ஞானம். என்ன புரிஞ்சுது? இப்போ யாந்திரிகமாக செய்கிற தியானம் ஞானம் இல்லாமல் செய்கிற தியானம் மேலே தெரிஞ்சுக்கிட்டு நீ அபியாசம் பண்ணலன்னா இருக்கிற ஞானம் பெட்டர்ன்றார். நான் முன்னாடி விவரிச்சதுனால இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. புரியுறதோ? அபியாசாத்து ஸ்ரேயா ஞானம். நான் இப்போ விவரிச்சல அபியாசம் என்னென்னு விவரிச்சுட்டேன். ஞானம் இல்லாத ப்ராக்டிஸ். அப்புறம் ஞானம் என்ன சொன்னோம்? அறிவு இருக்கு, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ப்ராக்டிஸ் பண்ணல. பட் கடவுள் சொல்கிறாரு, கிருஷ்ணர், இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கானே பாரு, இவன் இப்போ பண்ணலன்னு அப்புறம் பண்ணுவான். அதனால தெரிஞ்சுக்காமே தப்பாக ஏதோ பண்ணுறதுக்கு பதிலாக தெரிஞ்சு வச்சுட்டு இருந்து பண்ணலன்னா கூட இப்போதைக்கு அப்புறம் பிரயோஜனப்படும், அது பெட்டர்ன்னார். புரிஞ்சதா இப்போது? ஓகே. அப்படின்னா
meditation-less knowledge is better than the knowledge-less meditation. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், meditation-less knowledge is better than the knowledge-less meditation. தமிழில் சொன்னது தான் இங்கிலீஷில் சொன்னேன், கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் என்ன சொல்கிறார் பகவான்? ஞானாத் தியானம் விசிஷ்யதே. பாருங்கள், இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு? இந்த ஞானம் అనేది மேலே தியானம் ரொம்ப சிறந்தது, விசிஷ்யத்தை. இப்போ தியானம் என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? என்ன சொன்னா? ஞானத்தோட கூடின அபியாசம், இது கிரேட் அன்னார். சொன்னோம் இல்லையா? 1-2 கலந்திருக்கிற விஷயம், அதனால அது தனி பேர் கொடுத்தாரு. இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு விவரிக்கலைன்னா திடீர்னு என்ன இங்கே ஞானம் என்றாரு, தியானம் என்றாரு, இப்படியெல்லாம் தலைகள் இருக்குது. இந்த ஸ்லோகம் அட்டர் கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போது அதுதான் இந்த விவரணம். ஸோ ஞானாத் தியானம் விசிஷ்யதே. ஓகே, மெடிடேஷன் வித் நாலெட்ஜ் இஸ் த சுப்பீரியர். இப்போ மொத்தம் 2 விஷயந்தான் பகவான் சொன்னார். ஒன்று அபியாசத்துக்கு மேலே ஞானம் சிறந்தது, ஞானத்துக்கு மேலே தியானம் சிறந்தது. ஓகே, தமிழில் சொல்லணும். இப்போ இங்கே வரைக்கும் அறிவு இல்லாமல் செய்கிற அபியாசத்துக்கு மேலே அறிவு இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் அறிவு இருந்தது அபியாசமும் பண்ணுறான், ஆனால் அந்த தியானம் சிறந்தது. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, தியானாத் கர்மபல தியாக விசிஷ்யத்தை. விசிஷ்யத்தை நான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். தியானாத் மூணாவது இந்த தியானம். அதுக்கு மேலே கர்மபலம் தியாகம் பண்ணுறதுன்னு இது இருக்குது பாரு, அது சிறந்ததுன்றாரு. இங்கே தான் நமக்கு ஏன்னா திடீர்னு இங்கே வரைக்கும் ஸ்மூத்தாக ஏதோ அப்படி இப்படி சொல்லிட்டு டக்குன்னு இங்கே இப்படி வந்தார் அப்படின்னு தோணும். அதான் காரணம் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் அப்புறம் விவரிச்சா புரியும். முதல்ல இந்த முடிக்கிறோம் வார்த்தைகள். ஸோ தியானாத் கர்மபல தியாக விசிஷ்யத்தை. எதுக்கு அப்படி சொல்கிற தெரியுமா? பகவான் ஸ்லோகத்தில் நம்ம பேசின 4 பாயிண்ட்ஸ்னே கவர் பண்ணிட்டோம். இங்கே அந்த தியாகம், கர்மபல தியாகமனே பாவனை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஞானாத் சாந்தி அனந்தரம். உடனே உனக்கு அது உடனே நெக்ஸ்ட் இம்மிடியட்லி சாந்தி கொடுக்கும், மனசாந்தி கொடுக்கும். எந்த விதத்தில் மனசாந்தி கொடுக்கும்? எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ தான் அங்கே கொஞ்சம் இன்னும் சிந்திக்கணும். அசல இந்த சீக்ரெட் என்னன்னா, இந்த மனசாந்தி என்றார் கர்மபல தியாகம் பகவான் கொடுத்தது தானே. பாருங்க, வாழ்க்கையில் நீ எவ்வளோ பகவான் பேர் சொல்லிக்கோ, பூஜை பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட வாழ்க்கையில் எல்லாம் சக்ஸஸாக வருதே, ஃபெயில்யூரும் வருதே. வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக தான் வருதே, இல்லை துக்கமும் வருதே. அதனால தான் சுக துக்கங்கள் 2 அப்படி வந்துட்டு இருந்தால் கூட அப்போ நீ ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வேலை ஏதோ பண்ணிகிட்ருக்கே, நீ தான் பண்ணுற, சகாமத்தோடு பண்ணுற, ஆனால் ஃபெயில் ஆகிட்டே. அதில் அது கூட பகவான் கொடுத்த பிரசாதம் எடுத்துக்கவே இல்லையா? அப்போ எடுக்கணும், உனக்கு இது புரிஞ்சிச்சிருந்தா. அதனால தான் இன்டைரக்ட்லி சீக்ரெட் இது இல்லை. நீ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லாமே பிரசாதம். அப்போது என்ன சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் எல்லாம் கூட நானும் எனக்காக தான் சுவார்த்தத்துக்கு அனுபவிக்கிறது பண்ணிட்டு இருந்தால் கூட, பட் தாங்கிக்கூடிய சக்தி, துவந்தங்கள் எல்லாம் விபரீதமாக ஆப்போசிட்ஸ் எல்லாம் நடக்கும்போது கூட இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் பிரசாத புத்தி எல்லா கர்ம பலத்தை நான் தியாகம் பண்ணான்னா பலம் கத்ருராக்ஞயா பிராப்யதே பலம். அந்த ஈஸ்வரனுடைய பிரசாதமனே. ஏன்னா நல்லது நடக்கும்போது தான் பிரசாதமாக என்ன சொல்லுவீங்க எல்லாமே. அப்படி பிரசாதம்னு சொல்கிறதுனால
இந்த பிரசாத புத்தி என்ன பண்ணுமன்னா ப்ளஸ் சத் தாத்து இது ரெண்டும் சேர்ந்து பிரசாதம் ஆயிடுச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா மனசாந்தின்னு அர்த்தம். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், பிரசாதமன பாவனை அங்கே இல்லை. ஆனால் இந்த பிரசாத புத்தி பிரசாதம் அనే விஷயம் பகவான் 2வது அத்தியாயத்திலேயே ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கார். 64வது ஸ்லோகம் 65 அங்கே ராகத்வேஷவியுக்தைஸ்து விஷயானிந்திரியேஷ்சரன் ஆத்மவஷ்யேர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. ப்ளீஸ் கோ பேக் டு தட் சாப்டர். அந்த எபிசோடு என்னன்னது இந்த ஸ்லோகங்கள் இப்போ மறுபடியும் கேளுங்க. ஏன்னா அங்கே எல்லா ஸ்லோகத்துடைய நம்பரும் போட்டிருக்கேன். 64 நான் படித்தது இப்போது. ஆனால் அது முக்கியம் இல்லை, அது கீழே வர ஸ்லோகம் கூட முக்கியம். இப்போ என்ன சொன்னோம், அந்த பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதம்னு அடையுவான்னா என்ன அர்த்தம் இங்கே? சுண்டல் புளியோதரை எல்லாம் கிடைக்குமா என்ன? மனசாந்தி கிடைக்கும்னார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனசாந்தி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே. எப்போ இந்த பிரசாத புத்தி பிரசாத பாவனை இருந்ததோ, பிரசாதம் அதிகச்சதி அன்னா மனசாந்தி ஏற்படுறதோ, பிரசாதே சர்வ துக்கானம், இனிமேல் நீ துக்கப்பட மாட்டேன், துக்கங்கள் வரும், துக்கி ஆக மாட்டேன். அதனால் ஹானி ந அஸ்ய உபஜாயத்தை, அந்த மனிதனுக்கு இந்த சுகம் துக்கம் வந்தாலும் அப்செட் ஆக மாட்டான். சுகம் வரும்போது சொல்ல வேண்டியதில்லை, நல்லதாக இருப்பான். ஏதாவது நமக்கு கை மீறி போனால் தானே, ஃபெயில்யூர்ஸ் வரும்போது தானே, லாஸ் வரும்போது தானே, அபஜயம் வரும்போது தானே, அவமானம் ஏற்படும் போது தானே தெரியும் ரியாக்ஷனு. அதனால் பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானி ந அஸ்ய ஹானிரஸ்யோபஜாயதே. அப்போது பிரசாதம் என்ன? மனசு. ஹானிரஸ்யோபஜாயதே பிரசாதே சர்வத ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்னச்சேதசோ ஹ்யாஷு. முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. இப்போ இங்கே நான் பேசின இதுக்கும் அது நீங்கள் திரும்பி ரிகலெக்ட் பண்ணிக்கணும். பிரசன்ன பாருங்க, பிரசாதம் என்றாரு, பிரசன்னம் என்றாரு. பிரகர்ஷணேன சன் சத்து, நெருங்கி சத்தியத்து கூட இருக்கும்போது, மனசு நிம்மதியாக இருக்கும்போதும் சாந்தம் இருக்கும்போது பிரசன்ன, நிம்மதி, சாந்தி. ஸோ பிரசாதம் பிரசன்ன சம்பந்தம் இருக்குது ரெண்டு. ஆனால் அது அர்த்தம் ரூட் அப்படி வந்தது. ஸோ பிரசாதே பிரசன்ன சேதசோஹி ஆஷுஹு, அவன் ரொம்ப சீக்கிரமாக குவிக்லி சட்டுனா புத்தி பரியவதிஷ்டதே, அவனோட புத்தி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்திரமாகி கன்ஃபியூஷன் எல்லாம் போய் புத்தியில் கொஞ்சம் ஸ்டடினஸ்ஸு, அப்புறம் சமத்துவம், அக்செப்டன்ஸு, டாலரன்ஸ், இதெல்லாம் புத்தி பரியவதிஷ்டதே அப்படின்னு சொல்லி அந்த புத்தி பரியவதிஷ்டத்தை. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் என்ன? அதுக்கப்புறம் யாருக்கு இப்போ இந்த பிரசாந்தி யாருக்கு இல்லையோ, பிரசன்ன சேததோ யாசு புத்தி பரியவதிஷ்டதே நாஸ்தி. அடுத்த ஸ்லோகம், நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய. இது புரிஞ்சுக்காதவனுக்கு, இது தெரிஞ்சுக்காதவனுக்கு, இந்த கர்மபல தியாகம் கூட அபியாசம் பண்ணாதவனுக்கு நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா. அதுக்கப்புறம் 2வது படி 3வது படி, அந்த பாவனை எங்கேருந்து வரும்? நச்சா பாவயத சாந்தி. இந்த பாவனை இல்லாதவனுக்கு, இன்னர் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இல்லாதவனுக்கு அசாந்தஸ்ய குத சுகம்.
இப்படிப்பட்ட அசாந்தமாக இருக்கிறவனுக்கு சுகம் எங்கேருந்து வரும் என்னார் பார்த்தீங்களா? மேலோட்டமாக சொன்ன ஏதோ கர்மபல தியாகம்னு சொன்ன, பட் அதுக்கு இந்த 3 ஸ்லோகங்களை லிங்க் பண்ணாத அதோடைய டீப்பர் சீக்ரெட் என்னன்னு. அதனால தான் பகவான் அது ஃபஸ்ட்டு லெவலில் சிறந்ததா சுப்பீரியர்ன்னு சொல்லி கர்மபல தியாகம் இஸ் கிரேட்ன்றார். ஸோ அதுக்கு காரணம் இந்த விஷயம் ஒன்று இருக்குது, கிராஜுவலி ஹேஸ் டு கம். இப்போ கர்மபல தியாகம் மட்டுமே சிறப்புன்னு சொன்னால் அப்போ எது சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிர்குண நிராகார பிரம்ம தத்துவம் விசாரணை உபனிஷத்து அதெல்லாம் பேசி சொல்லணும் அது சந்தேகம் வரும் இல்லையோ? அதனால் பகவான் ரொம்ப மிஸ்ச்சுவஸ்லி இந்த 12வது ஸ்லோகத்தில் பேசி கன்க்ளூட் பண்ணார். நல்ல வேளை நமக்கு இப்படி அதனால தான் அவருடைய கிருபனால தான் ஏதோ விவரிச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிச்சன்னா குட். ஸோ அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் பகவான் அதுக்கப்புறம் இப்போ இதோட முதல் பாகம் பக்தி யோகம் என்ன 12வது அத்தியாயத்தோட ஃபஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். நான் கடைசியில் 13லேருந்து அந்த 19 வரைக்கும் 20 கம்ப்ளீட், அங்கே வரைக்கும் வேறு என்ன சொல்ல போகிறார் అనేది அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.